சுட சுட கேக் உங்க வீட்டில் சாப்பிடணும்னு நான் ஆசையோட இல்லை, இயேசு ஆசையோட இருக்கிற உங்களுக்கு தேவன் இது எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? இங்க சாப்பிட்டதுக்கு இவங்க குற்றப்படுத்துறாங்க. வருஷத்துல பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? வருஷத்துல ஒரு நாள் தான், அதுவும் ஒரு நேரம் தான் உபவாசம் எடுக்க சொல்லுது. யாருக்கு? லேவியருக்கு. லேவியரின் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். லேவியர் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஒரே நாள், வருஷத்துலேயே ஒரே நாள் 3 நேரம் வேணால் நீ சாப்பிடாம இருந்துக்கலாம், இல்லைனா 2 நேரம் வேணால் நீ சாப்பிடாம இருந்துக்கலாம், இல்லை ஒரு நேரம் வேணால் நீ என்ன செய்யலாம், சாப்பிடாம இருந்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? ஆகவே தேவன் என்ன செய்யறோம், ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு சாப்பிடாம உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுகிறது. பாவ நிவாரண நாள் அப்படின்னு பண்டிகை பழி கொண்டாடுவாங்க. அந்த நாளில் மட்டும்தான் சாப்பிடாம இருக்கணும். மற்ற எல்லா நாளும் என்ன செய்யறாங்க, யூதர்களுக்கு சாப்பிடலாம். ஆனால் இவங்க நினைஞ்சிட்டாங்க, பரிசேயர்கள்னு சொல்லக்கூடியவங்க நினைஞ்சிட்டாங்க, வாரத்தில் 2 நேரமாக்கிட்டாங்க. வாரத்தில் 2 நேரமாக்கிட்டாங்க. வருஷத்துல ஒரு நாள் தான் பாஸ்டிங் இருக்கிற நேரத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆனால் இவங்க நினைச்சிட்டாங்க ரொம்ப அதிமேதாவியா, ரொம்ப மிஞ்சின நீதிமானா. இவங்க போய் இவங்க சட்டத்தை ரூல்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, வாரத்தில் 2 நேரம் பாஸ்டிங் இருக்கணும், உபவாசம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க, விரதம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்படி விரதம் இல்லாதவெல்லாம் பாவிகள்னு இவங்க தீர்ப்பாங்க. இவங்க யாரு? இவன் நம்ம பரிசேயர்கள் 2 நேரம் உபவாசம் எடுக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? ஒரு நேரம், ஒரு நாளில் ஒரு நேரம் எடுத்தாலும் சரி, 2 நேரம் எடுத்தாலும் சரி, 3 நேரம் எடுத்தாலும் ஒரு நாள் மட்டும்தான் பாஸ்டிங்குடைய நாள். அதில் ஒரு நேரம் நீ பாஸ்டிங் எடுத்தால் போதும். அதைத்தான் வேதம் சொல்லுது. 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சிங்களா? லேவியராகமம் எங்க இருக்குன்னு தெரியுமா? ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 16, 29. ஒரே ஒரு நாள் பாவ மன்னிப்பு கிடைக்கக்கூடிய ஒரே நாள்ல இவன் ஆட்டை கொண்டு போவான். அந்த ஆட்டு மேல இவன் பாவத்தை என்ன செய்வான், தலையில அந்த பாட்டு மேல இவன் பாவத்தை வைப்பான். நான் இன்னும் தப்பு செஞ்சிருக்கேன், என்னை கடவுள் மன்னிக்கணும் அப்படிங்கிற அந்த நேரத்துக்கு தான் இவன் சாப்பிடாம இருக்கணும். அந்த நேரத்துக்கு மட்டும்தான் இவன் விரதம் இருக்கணும். மற்ற நேரத்துக்கு இவன் என்ன செய்ய வேண்டாம். இஸ்ரவேல்ல அப்படி ஒரு வழக்கம் கிடையாது. அடுத்த நாள்ல உபவாசம் இருக்கணும், விரதம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் உபவாசம் என்ன செய்யலாம், இருந்துக்கலாம். அப்படி ஒரு கட்டளை தான் இங்க பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படி. 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே சுதேசியானாலும் உங்களுக்கு தங்கும் பரதேசியானாலும் தங்கள் ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்துவதுமன்றி ஒரு வேளையும் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது. பாத்தீங்களா? ஒரே ஒரு கட்டளை. அன்னைக்கு மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? என்னைக்கு உன் பாவத்தை சொல்லி மன்னிப்பு கேட்குற இல்லையா, அந்த நாள் மட்டும் நீ விரதம் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, யூதர்கள் பரிசேயர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, வாரத்தில் 2 நேரமாக சாப்பிடாம இருந்தா கடவுள் மன்னிப்பாருன்னு சொல்லிட்டாங்க. இல்லப்பா, அப்படி நீ சாப்பிடாம இருந்து உன்னை மன்னிக்க மாட்டார் கடவுள். உன்னை சாப்பிட வச்சு உனக்கு சாப்பாடை கொடுத்து உன் தப்பு இது தப்புன்னு நீ உணர்ந்த பிற்பாடு உன்னை தேவன் மன்னிக்கிறவர் தான். அவர் தான் உண்மையான வைத்தியர். அவர் தான் உன்னை குணமாக்குகிறவர். அவர் தான் உன் பிரச்சனையை தீர்க்கிறவர். அவர் உனக்கு சோறு கொடுத்து உன்னை பட்னி போட்டு உன்னை குணப்படுத்துகிறவர் அல்ல. நீ சாப்பிடாம இருந்து நீ சுகமாகணும்னு விரும்புகிறவர் அல்ல. நீ வறுமையால இருந்து, நீ பணம் இல்லாம இருந்து நீ உன்னை சுகமாக்கணும்னு தேவன் விரும்பல. உன்னை என்ன செய்ய, எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னை சுகமாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை சுகமாக்க தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எந்த பிரச்சனையில் இருந்தாலும் உன்னை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். உன் விரதத்தினால நீ பரலோகம் போக முடியாது. உன் விரதத்தினால இயேசு உன்னை சுகமாக்க முடியாது. உன் விரதத்தினால நீ பரலோகத்தில் ரட்சிக்கப்பட முடியாது. உன் விரதத்தினால இயேசுவோடு கூட நீ உட்கார்ந்து சாப்பிட முடியாது. உன் விரதம் ஒன்றுமில்லை என்பதை வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சம்பவம் என்ன? ஒருத்தன் ரொம்ப திமிர்வாதக்காரனாக இருக்கான். கட்டிலே ரொம்ப நோயாளியாக இருக்கான். கட்டிலே கடந்துக்கிட்டான். சாப்பாடு கட்டில் கொடுக்கணும். ஆனால் கை கால் உடம்பு எதுவுமே செயல் இல்லை, எல்லாம் இழந்து போயிடுச்சு. இந்த 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. 4 பேர் நினைஞ்சுறாங்க, தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வந்தால் இயேசு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காரு. இயேசு எங்கே இருக்காரு? கப்பர்நகூம்னு சொல்லக்கூடிய இடத்துல
மத்தேயு